இருந்த இவனை திட்டி பேசுன, இன்னைக்கு மானம் கட்டு போய் இங்க இருக்க, அப்புறம் இவனை திட்டி பேசுற, என்னதான்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே. அந்த கட்சியோட நின்னாதான் வெல்ல முடியும்னா தனியா கட்சி இருக்கு. ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சீங்க? எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? எந்த லட்சியத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? யார் எங்க போறது, அவர்கள்ட்ட எவ்வளவு பேசுறது, இவள்கிட்ட இது கேவலம். இதெல்லாம் இந்த பேரம் பேசுறது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அப்படின்னு தான் வருது. எல்லாம் அரசியல் மாறுதல், அரசியல் புரட்சி அப்படின்னு தான் வர்றாங்க. அப்புறம் அது அரசியல் பிசினஸ் ஆகுது, பொலிட்டிக்கல் பிசினஸ் ஆகுது. கடைசியா எங்க வருது? கொச்சையா சொன்னது கடைசியா அப்படியே இருக்கு. எவன் அதிக காசு கொடுக்குறானோ அவன்கிட்ட போறது, எவன் அதிக இடம் கொடுக்குறானோ அவன்கிட்ட போறதுன்னா அதுக்கு பேர் என்னன்னு நீங்களே முடிவு பண்ணி இது எங்க போய் நிறுத்துது? அதனாலதான் நாங்க தமிழ் இன பிள்ளைகள் தன்மான போர் நடத்துறோம், இனமான மீட்சிக்கு போர் நடத்துறோம். வெற்றியை தோல்வியை சமமா கருதுறவன் தான் வீரன். வெற்றி அடைஞ்சா இருப்பேன், தோல்வி அடைஞ்சா போயிருவேங்கிறது கோளை. நாங்கள் பிறவி வீரர்கள். எங்களுக்கு தெரியாத 3 எழுத்து பயம், எங்களுக்கு எங்கள் பரம்பரைக்கே தெரிஞ்ச 3 எழுத்து வீரம். அதனால சண்டை செய்யறோம். கோட்பாடு கொள்கை மாறுறாங்கன்னு சொல்றீங்கன்றீல, அது நடக்குதா இல்ல? நான் கேட்டா பதில் இருக்கா? உங்க கேள்வி எவ்வளவு தவறா இருக்கு. சொல்றீங்களே அப்படின்னா நான் இல்லாத ஒன்றை சொல்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க. ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? முதல்ல அதான் புதிய ஆட்சிங்கிறது வார்த்தையில் அண்ணன் கேட்கறது. ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது பொருள் என்ன? புதிய அப்படிங்கிறதுனுடைய விளக்கம் என்ன? புதிய ஆட்சி அப்படி என்ன? புதிய ஆட்சி அந்த ஆட்சியில ஊழல் லஞ்சம் இருக்குமா? இருக்காது. கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இருக்குமா? இருக்காது. அந்த ஆட்சியில இந்த மாதிரி இந்த சாராய கடைகள் இருக்குமா? இல்லை மூடப்படுமா? அந்த ஆட்சியில ஆறு மணல் அள்ளப்படுமா? மலைகள் மணலா நொறுக்கி கோரியா வெட்டி ஏற்றப்படுமா? இல்லை தடுக்கப்படுமா? நிலத்தின் வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுமா? இல்லை பாதுகாக்கப்படுமா? என்ன செய்யப்படும்? கல்வியின் தரம் அப்படியே உயர்ந்துருமா? தனியார் முதலாளிகளுக்கு இணையான தரத்தில் அரசு குடிகளுக்கு கல்வியை கொடுத்துருமா? தனியார் மருத்துவமனை அப்போலோ ராமச்சந்திரா, எம்ஜி ராமச்சந்திரா அல்லது காவிரிக்கு இணையான மருத்துவத்தை தாத்தா பேரில் எம்ஜி இது ஓமந்தூரார் பேரில் இருக்க அரசு மருத்துவமனையில் தரத்தை உயர்த்திடுமா? இல்லை. என்ன நடந்துரும்? புதிய ஆட்சினா என்ன ஆட்சி? பசி இல்லாத மக்கள் உறங்க போவாங்களா? என்ன நடந்துரும்னு சொல்லுங்க. புதிய ஆட்சி இதுவரை இருந்ததுல இருந்து புதுசு என்ன? புதுசு சாலை சரியா போட்டுருவிய, தடையற்ற மின்சாரம் கொடுத்துருவிய, போக்குவரத்து சரியாயிரும். என்ன இங்க பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ் பாஸ், நீங்க ஆண்களுக்கு இலவச பஸ் பாஸ், மொத்தமா பஸ்ஸை சும்மா ஓட்டுவீங்க. கண்டக்டர் காசு, டிரைவர் காசு யாரு எங்க சொத்த வித்துட்டு வந்து கொடுப்பீங்களா? எங்க கிட்ட இருந்து எடுத்து கொடுப்பீங்களா? இதெல்லாம் என்ன? இது ஒரு ஆட்சி, இது ஒரு ஆட்சி மாற்றம். இதுல என்ன ஆட்சி மாறி என்ன ஆகுது? ஆளை மாத்தி உட்கார வைப்பீங்க. ஆட்சி முறை மாறுமா? ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையான நிர்வாகம் வருமா? அதான கேள்விங்க. பசி பஞ்சமில்லாத ஒரு நாடா இதை படைப்பீங்களா? பாலுக்கலாத குழந்தை, வேலைக்கு அலையாத இளைஞன், கல்விக்கு இயங்காத மாணவன், இதுதான் என் கனவு இந்தியானா அடிமை இந்தியாவில் இந்த முழக்கத்தை முன் வச்சான் பகத்சிங். விடுதலை பெற்று 80 ஆண்டுகள் தொற்றுச்சு. இன்னும் அந்த முழக்கம் அப்படியே தான் இருக்கு. 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறாங்க. பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க செல்லும். கொடுமையை தொடக்க வழி இல்லை. தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க, அதே குடிக்க வச்சா அதே தாலியை அவங்களே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை, இதெல்லாம் ஒரு ஆட்சி. போய்கிட்டே இருக்கும்போது பேருந்து சக்கரம் கலந்து ஓடும். இந்த பஸ் ஓசையா ஓடனா இல்லை காயிலாங்கலையில் ஓடக்கூடிய பல இரும்பையெல்லாம் பஸ்ன்னு கட்டி ஓட்டிக்கிட்டு இவங்க பண்ற பாடு. ஒரு மாறுதல் சொல்லுங்க. ஆட்சி மாறும்னே, புதிய புத்தம் புதுசுனே. சாலையெல்லாம் சவக்குழியா இருக்கு, அருமையான சாலைகள், தடையற்ற மின்சாரம். ஐயோ, மழை நீர் அப்படி விழுந்தவொடனே எங்க விழுந்ததா இல்லையான்னு தெரியாது, உருண்டு ஓடிடும். அப்படியே சிங்கப்பூர் மாதிரி, அமெரிக்கா மாதிரி, அப்படியே மலேசியா மாதிரி அப்படி ஓடிடும். அப்படியே தான் இருக்கா. என்ன ஆட்சி மாதிரி என்ன ஆக போகுது சொல்லுங்க தம்பி? வெள்ளத்துல மிதத்து விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கறதெல்லாம் ஆட்சி. வெள்ள நீர் வடிந்து நெல் நீர் தேங்கி மக்களை மிதக்க விடாம தடுக்கிறது இருக்கோ, வெள்ளம் வடிந்து ஓட எவ்வளவு மழை பெஞ்சாலும் போய் இந்த இடத்துல சேரும்டான்னு அதுக்கு வழி செய்யறதான் ஆட்சி. அப்படி ஆட்சி வருமா? அப்புறம் புதிய போடுறீங்க. நான் மலையை பேசுனா, மரத்தை பேசுனா, கடலை பேசுனா, மணலை பேசுனா, தண்ணீரை பேசுனா சிரிக்கிறீங்க. இதெல்லாம் இல்லாம நீங்க வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு படிப்பறிவு எதுக்கு? உங்களுக்கு எல்லாம் எதுக்கு பள்ளி கல்வி?
என்ன அறிவியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க, புவியியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க, எதுக்கு படிக்கிறீங்க? மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழ்ந்துடும், பறவை பட்சிகள் வாழ்ந்துடும். ஆனால் அது இல்லாமல் நீங்கள் வாழ முடியுமா? இப்போ இந்த அடிப்படை தெரியாத நீ எப்படி? இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியாக வந்த சமூக விலங்கு இந்த மனிதன். இத்தனை விலங்குகள் இருக்கு, இத்தனை உயிரினம் இருக்கு, ஏதாவது இயற்கைக்கு பேரிடர் இருக்கா? இந்த மனுஷ பயலால தான். காரணம் இந்த பேராசை. இருந்த இவனை திட்டி பேசுன, இன்னைக்கு மானம் கட்டு போய் இங்கே இருக்க, அப்புறம் இவனை திட்டி பேசுற, என்னதான்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே. இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே, சீட்டு அதிகமா இருக்கணும், நோட்டு அதிகமா இருக்கணும், அங்க போவோம்ங்கிறது ஒரு கொள்கை. கொள்கைனா கொள்கை, கொள்ளு மரபு, கொள்கை கொள்கை தானே. வேற என்ன கொள்கை இருக்கு? வேற என்ன கொள்கை இருக்கு? திமுகங்கிறீங்க, திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு கட்சின்னு யாராவது சொல்லுங்க. அது ரெண்டு வெவ்வேறு கட்சினா வேற சித்தாந்தம் கொண்டது. பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு கட்சி, வெவ்வேறு சித்தாந்தங்கள், வெவ்வேறு கோட்பாடு, வெவ்வேறு தத்துவத்தை கொண்ட கட்சி. யாராவது சொல்லுங்க. ஒரே ஒரு கருத்துல இந்த இடத்துல காங்கிரஸ் பிஜேபியில இருந்து மாறுபடுது. ஒண்ணு, ஐயா சேகர் பாபு, ஐயா கண்ணப்பன், ஐயா ரகுபதி, ஐயா முத்துச்சாமி, தம்பி செந்தில் பாலாஜி, ஐயா ஏவா வேலு, வேற நேர் விட்டுனா ஐயா KK-SSR சொல்லுங்க. முதன்மையான இந்த அமைச்சர்கள் எங்க இருந்தாங்க? இங்க இருந்தாங்க அதிமுக. இப்ப இங்க இருக்காங்க. நாளைக்கு இங்க இது வரும்னா இங்க வருவாங்க. இது கேட்டா இது தாய் கழகத்துக்கு வர்றது, இது போட்டா சேய் கழகத்துக்கு வர்றது. அப்போ இது சொர்ணாக்கா, திமுக ஒரு சொர்ணாக்கா, அப்புறம் இங்க இருந்து வருது ஒரு வர்ணாக்கா வருது, அப்புறம் இங்க வாசிது இல்லை, அப்புறம் சொர்ணாக்கா டைப் வருது. உங்களுக்கு புரிதுன்னு இருக்கு. தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. தாய் கொடுமைக்காரியா இருந்தா பிள்ளை அப்படியே அப்படியே கோகில வாணியா பிறந்துருமா என்ன? இது கொடுமை. இதை ஒரு ஏமாத்தி இந்த ஜனத்தை நாங்கள் ஆட்சியை மாத்திரம், அதை தூக்கி எரியணும். எங்க எறிவ? யாரை வச்சு எறிவ? தீமைக்கு மாற்றப்படி தீமை. நபிகளாற்ற போய் கேட்கிறாங்க, இந்த தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளே? நன்மையை வச்சு தானே. நன்மை எங்க? யாரு நன்மை? நெருப்புக்கு எப்படி நெருப்பு எப்படி மாற்றாகும்? நெருப்பை வச்சு எப்படி அணைப்ப? ஒரு தண்ணீர் வேணது யாரு? திமுகவுக்கு எந்த வழியில் எப்படி? ஒரே ஒரு இடத்துல வந்தா டாஸ்மார்க்க மூடிடுவாருன்னு சொல்லு. ₹1 கமிஷன் வாங்க. பணி அமர்வா, பணியிட மாற்றமா, பணி உயர்வா, 5 பைசா வாங்க மாட்டார். ஒண்ணு யாராவது அவர் வந்தா மலையை காப்பார், காட்டை காப்பார், நீர்வள நேரி எல்லாம் பாதுகாக்கப்படும். அப்படி இருக்கும். ஏதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்க. அதிகபட்ச வளர்ச்சி இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி கடன் வளர்ச்சி. 5 லட்சம் கோடியில் விட்டு போய் 10 லட்சம் கோடி கடன் வளர்ச்சி. வேற எது வளர்ச்சி இருக்கு தம்பி? நீங்க சொல்லுங்க. எல்லாம் படிச்ச பிள்ளைங்க தானே, ஒண்ணு சொல்லுங்க. என்ன வளர்ச்சி இருக்கு? சும்மா பேசிக்கிறலாம். கூட்டணி வச்சு கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா? எந்த அடிப்படையில் அணி சேருறீங்க? எந்த அடிப்படையில்? இது என்ன அரசியல்? தேர்தல் யார் எங்க போறது, அவர்கள்ட்ட எவ்வளவு பேசுறது, இவள்கிட்ட இது கேவலம். இதெல்லாம் இந்த பேரம் பேசுறது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அப்படின்னு தான் வருது. எல்லாம் அரசியல் மாறுதல், அரசியல் புரட்சி அப்படின்னு தான் வர்றாங்க. அப்புறம் அது அரசியல் பிசினஸ் ஆகுது, பொலிட்டிக்கல் பிசினஸ் ஆகுது. கடைசியா எங்க வருது? கொச்சையா சொன்னது கடைசியா அப்படியே இருக்கு. எவன் அதிக காசு கொடுக்குறானோ அவன்கிட்ட போறது, எவன் அதிக இடம் கொடுக்குறானோ அவன்கிட்ட போறதுன்னா அதுக்கு பேர் என்னன்னு நீங்களே முடிவு பண்ணி இது எங்க போய் நிறுத்துது? அதனாலதான் நாங்க தமிழ் இன பிள்ளைகள் தன்மான போர் நடத்துறோம், இனமான மீட்சிக்கு போர் நடத்துறோம். வெற்றியை தோல்வியை சமமா கருதுறவன் தான் வீரன். வெற்றி அடைஞ்சா இருப்பேன், தோல்வி அடைஞ்சா போயிருவேங்கிறது கோழை. நாங்கள் பிறவி வீரர்கள். எங்களுக்கு தெரியாத 3 எழுத்து பயம். எங்களுக்கு எங்கள் பரம்பரைக்கே தெரிஞ்ச 3 எழுத்து வீரம். அதனால சண்டை செய்யறோம். எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்போம், ஆனால் யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டோம். இது எங்கள் பரம்பரை பழக்கம். அதனால போய் அவரோட கூட்டணி சேரு, இவரோட சேர்ந்து என்ன செய்யலாம்னு சொல்லு. கோட்பாடு கொள்கை மாறுறாங்கன்னு சொல்றீங்கன்றீங்களே, அது நடக்குதா இல்ல? நான் கேட்டா பதில் இருக்கா? உங்க கேள்வி எவ்வளவு தவறா இருக்கு. சொல்றீங்களே அப்படின்னா நான் இல்லாத ஒன்றை சொல்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க. அந்த கட்சியோட நின்னால்தான் வெல்ல முடியும்னா தனியா கட்சி இருக்கு. ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சீங்க? எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? எந்த லட்சியத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஆட்சி அதிகாரத்தை பிடிங்க. என்னத்தை பண்ணீங்க? அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சு மக்களுக்கு செஞ்ச ஒரே ஒரு நல்லது, ஒரு நல்லது தான் கேட்கிறேன். ரேஷன் அரிசி போடுறீங்க இலவசம்,
எந்த அமைச்சர் வீட்டில் அதை வாங்கி சமைப்பீங்க? எந்த சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அது மாமன்ற உறுப்பினர் வீட்டில் சமைப்பீங்க? தரம் இருக்க. ஒரே நெல் ஒரே அரிசி கடைக்கு விற்பனைக்கு போகும்போது தரமா இருக்கு. அதே நெல் அதே அரிசி மக்களுக்கு சேவைக்கு மக்கள் விநியோகத்துக்கு வரும்போது நாத்தம் அடிக்குது. இடையில என்ன நடக்குது? அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஆட்சி அதிகாரத்தை பிடிங்க. என்னத்தை பண்ணீங்க?